கவலையிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்யணும்? சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் தான். எந்த இடத்துல உட்கார்ந்து கவலைப்பட்டு இருந்தீங்களோ முதல்ல அந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே வந்து, அது ஒரு பெட்ரூமா இருக்கலாம், அது கிச்சனா இருக்கலாம், அது எங்க நீங்க உட்கார்ந்து, ஏன்னா சில பேருக்கு உட்கார்ந்து கவலைப்படுறதுல அவ்வளவு ஆசை. சோ முதல்ல அந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க, வெளியில வாங்க. மாடிக்கு போங்க, வாக்கிங் பண்ணுங்க, இல்ல சர்ச்சுக்கு வாங்க, இல்ல உங்களுடைய கணவனோட சேர்ந்து கொஞ்ச நேரம் வெளியில போங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் செய்யும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த கவலையிலிருந்து வெளியே வர உதவி செய்வார். அல்லேலூயா. செகண்ட் திங், ரீட் பைபிள். வேத வசனத்தை, ஆண்டவரே என் கூட கொஞ்சம் பேசுங்க, நான் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், நான் ரொம்ப கவலையா இருக்கேன், என் கூட கொஞ்சம் பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க வேதத்தை திறந்து வாசியுங்கள். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது உள்ள ஜீவ ஊற்று பெருக ஆரம்பிக்கும். ஜீவ ஊற்று பெருகும் பொழுது கவலை அப்படியே வெளியே துரத்திரும். ஆவியானவர் உள்ளே வாசம் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அந்த தைரியத்துல, அந்த சந்தோஷத்துல, அந்த விசுவாசத்துல தொடர்ந்து என்ன பண்ணுங்க, ஓடுங்க. அந்த விசுவாசத்தை மெயின்டைன் பண்ணுங்க. அல்லேலூயா.